தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை வட்டாரத்தில் தூய்மை பாரத இயக்கத்தில் வந்து பகுதி 2 கீழ் காலியாக இருக்கக்கூடிய வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்தை வந்து நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்சிங் முறையில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. tenkasi.nic.in வெப்சைட்டில் வந்து இதற்கான அப்ளிகேஷன் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி டிகிரி முடித்த எனிஒன் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, டிகிரி முடித்த பட்டப்படிப்பு முடித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கிறாங்க, பிஎஸ்சி என்விரான்மெண்ட் சயின்ஸு இல்லைனா என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமம் வந்து இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மினிமம் வந்து குறைந்தபட்சம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அதேமாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரியான பேசிக்காக இருக்கக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 21 வயதுலேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 2 வீலர் ஓட்ட தெரிந்திருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 22,000 ரூபாய், அதே மாதிரி பயணப்படி வந்து 3,000 ரூபாய் கொடுக்கப்படும். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செங்கோட்டை வட்டாரம், அங்கே தான் வந்து உங்களுக்கு ஜாபு. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷனை வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அதில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. நேர்காணலில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க, கூகுள் ஷீட்டு. இந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அகடமிக் க்ரெடென்ஷியல் 10th 12th யூஜி இது மாதிரியான டீட்டெயில்ஸ் மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூலை 5, 2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். என்ஐசி வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா tenkasi.nic.in. அதே மாதிரி இமெயில் வந்து TLIMAGAMAI@yahoo.in அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து ஏதாவது கம்யூனிகேஷன் டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க 9842632617. சரிங்களா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதற்கான அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிளாக் கோஆர்டினேட்டர் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணணும். நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்ற இடத்துல தென்காசி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்களா, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்களா, எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கீங்களா, பிஎஸ்சி என்விரான்மெண்ட் சயின்ஸா, என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்கா, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனா அப்படின்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் ஆஃபீஸ், டிசிஏ எது தெரியும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அதை டிக் பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருடமா இல்லை மோர் தென் 2 years அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் ஒர்க்கு, என்விரான்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கா ப்ரீவியஸாக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்தால் ஓகே கொடுங்க, இல்லைனா வேணான்னு கொடுத்துருங்க. உங்களுடைய ரெஸ்யூம் வித் ஃபோட்டோவோட அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி டிகிரியுடைய மார்க் ஷீட்டு, பிஜினா பிஜியோடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன தோணுதோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். நன்றி.